சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவின் மீது இருக்கும் கோபங்கள் உனக்கு குறைந்ததா? உன் வாழ்க்கையில் உன் சாயப்பாவை நினைத்த நாட்கள் முதல் இன்று வரை உனக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று என் மீது நீ கோபப்படுகிறாய். பல விஷயங்களை நீ மறந்தும் இருக்கிறாய். அதை நான் நினைவுபடுத்த இங்கு வரவில்லை. இந்த நாள் வரை உனக்கு எதுவும் நான் செய்யவில்லை என்று நீ கூறினால் எதற்கு மேலாவது உனக்கு நான் செய்யலாம் என்று தான் வந்துள்ளேன். ஆனால் என் மீது நீ வருத்தமோ கோபமோ படாதே. நீ என்னிடத்தில் காட்டும் அன்புக்கு உன் சாயப்பா நான் அடிமை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை போலதானே அன்பிற்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் நீயும் என் மீது வருத்தப்பட்டு கோபப்பட்டு என்னை நினைக்காமல் போய்விட்டாய். இந்த சாயப்பாவிற்கு யார் இருக்கிறார்? உன் சாயப்பாவை மன்னித்துவிடு என்று உன்னை தேடி நான் ஒன்று என் கைகளில் எடுத்து வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோ என்று நீ பல நாள் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத ஒரு விஷயத்தை நாளை காலை உனக்காக நான் அன்பு பரிசாக தரப்போகிறேன். எங்கு இருக்கிறது, எப்படி என்னை தேடி வரும், என்னிடம் பேசுமா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு காரியம் நாளை உனக்கு நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது. எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று எந்த நேரத்தில் நீ அந்த வார்த்தையை சொல்லி கண்ணீர் விட்டாயோ அந்த நேரத்தில் உன் சாயாக நான் உடைந்து விட்டேன். உனக்காக ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்போது உன்னை தேடி ஒரு நல்ல விஷயத்தோடு வந்துள்ளேன். நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், அதை ஓரமாக வைத்து நடக்கப் போவதை நல்லதென்று வாழ பழகு. உன் மனதை குழப்புவதற்கு 1000 பேர் இருக்கலாம். ஏன் நீ தனிமரமாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூட பல பேர் இங்கே இருக்கிறார்கள். யார் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டு விடாதே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதில் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிடு. தெய்வம் கூறும் வழியில் நடந்து கொண்டே இரு. அது உனக்கு நல்ல இடத்தை தான் இறுதியில் கொடுக்கும். நீ எடுக்கும் முடிவு நல்லதாக இருந்தால் உனக்கு தெய்வ சக்திகள் உன்னுடன் இருந்து அத்தனையும் நல்ல காரியமாக மாற்றி கொடுக்கும். இல்லையேல் மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை இழந்தது போதும். உன் வாழ்க்கையின் மீது மற்றவர்களுக்கு பொறுப்பாக இருக்க மாட்டார்கள் என்பது தெரிந்தும் அவர்களது வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை நீ நாசம் செய்தது இன்றோடு போகட்டும். நாளை முதல் உனக்கான முடிவை நீ எடு. உன்னுடைய யோசனைக்காக எல்லா முடிவுகளையும் எடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதன் முடிவில் சாயப்பா உனக்கு நல்ல இறுதி முடிவாக தருகிறேன். உன் வாழ்க்கை எனக்கு மாற வேண்டும். அதுவும் நீ நினைத்த வாழ்க்கை சந்தோஷமாக உனக்கு அமைய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல் இன்னொரு இடத்தில் கையேந்தி நிற்கும் நிலைமை உனக்கு வராமல் பிறருக்கு உதவும் கரங்களை உனக்கு நான் கொடுத்து உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றலாம் என்று வந்தேன். நீ வேதனைப்படும் காரியம் நாளை மகிழ்ச்சியாக உனக்கு கொட்டி கொடுக்கப் போகிறது. ஏற்றுக்கொள்ள நீ தயாரா? நாளை நான் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு உன் சாயப்பாவுக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். உனக்காக நான் காத்திருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.